ஹாய் குட்டீஸ், இந்த வர கதை கேட்கலாமா? ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சாமா. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யானையும் வாழ்ந்துட்டு இருந்துச்சாமா. அந்த யானைக்கு எப்பவுமே தன்னோட இனமான யானை ஃப்ரெண்ட்ஸ் கூடயே விளையாண்டு போர் அடிச்சிருச்சாமா. சரி, நாம புதுசா வேற ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சாமா, காட்டுக்குள்ள அன்னைக்கு ஃப்ரெண்டை தேடி வந்துட்டு இருந்துச்சாமா. யார் ஃப்ரெண்டா பிடிக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டே இருந்துச்சாமா. வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அங்க ஒரு மரத்து மேல ஒரு குரங்கு ஜாலியா மரத்துக்கு கிளைய பிடிச்சு தாவிட்டு என்ன பண்ணிட்டு இருந்துச்சாமா, அங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சு சாப்பிட்டு இருந்தாமா. இதை பார்த்த யானைக்கு ஒரே குஷி ஆயிடுச்சாமா. சரி நாம இந்த மங்கி கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆசையா கூப்பிடுதாமா. ஏ மங்கி நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா, நீ வந்து என்னைய உன்னோட ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்கிறியா அப்படின்னு கேக்குதாமா. உடனே யாரடா இதை நம்மளுக்கு பாக்குறதுன்னு பார்த்துட்டு இந்த மங்கி என்ன பண்ணுதாமா, யானையை பார்த்துட்டு, என்னது நீ வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆகணுமா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேக்குதாமா. உடனே யானை கேக்குதாமா, ஏன் என்னால முடியாது அப்படின்னு கேக்குதாமா. உடனே மங்கி சொல்லுது, இப்பதானே நீ என்னை பார்த்த, நான் ஒரு இடத்துல இருந்தேனா, அங்கேயும் இங்கேன்னு எப்படி மரத்துக்கு அழகா தாவன, எவ்வளவு ஜாலியா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற, அதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? முடியாது இல்ல. அதனால உன்னை நானே என் ஃப்ரெண்டா ஏத்துக்கவே முடியாது, போ போ அப்படின்னு சொல்லியிருந்தாமா. இதை கேட்ட அந்த யானைக்கு ரொம்ப வருத்தமா போயிருந்தாமா. சரி, இப்படி மங்கி வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிருச்சே அப்படின்ட்டு, சரி இன்னைக்கு நம்ம வேற ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் போகுதான் மடத்தாங்க. போயிட்டு இருக்கும்போது அங்க அழகா புசுன்னு ஒரு முயல் குட்டி உட்காந்து அழகா கேரட் எல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சாமா. இதை பார்த்து யானைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சாமாச்சே, அந்த முயல் பாரு எவ்வளவு அழகா நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி நாம இந்த முயல் கூடயே ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசையா முயல் கிட்ட போய் கேக்குதாமா. முயலே நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிக்கலாமா அப்படின்னு கேக்குதாமா. அப்படியே முயல் கேரட் சாப்பிட்டு அப்படியே நிமிந்து பார்த்தா பெரிய உருவமா அந்த யானை நின்றுட்டு இருந்துச்சாமா. என்னது, நீ என்னோட ஃப்ரெண்டா, அது எப்படி அப்படின்னு இதுவும் கேக்குதாமா. ஏன் நான் உன் ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு கேட்கும்போது, நான் எப்பவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் ஜாலியா அவங்க கூட விளையாடுவேன். உன்னை பாரு, நீ இவ்வளவு பெருசா இருக்கிற, என்னோட வீடு சைஸ் தெரியுமா உனக்கு, இத்தனோண்டு இருக்கும், அதுக்குள்ள நீ எப்படி வருவ, யூ ஆர் டூ பிக், அதனால நான் உன்னைய ஃப்ரெண்டா ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுதாமா. இதை கேட்ட யானைக்கு ரொம்ப வருத்தமாயிருதாமா. என்னடா இது, இந்த யானை இந்த முயல்குட்டி கூட நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா போகுதாமா. போயிட்டு இருக்கும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு மான்குட்டி எல்லாம் இருந்துச்சாமா. நிறைய மான்குட்டி எல்லாம் சாப்பிட்டு இருந்துச்சாமா. புல்லு சாப்பிட்டு இருக்கும்போது அதுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு புள்ளிமான் வந்து அது புல்லு சாப்பிடுறது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சாமா. அப்புறம் கொம்பெல்லாம் அது பார்த்தோன்னே இதுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சாமா. சரி, இந்த மான்கிட்டையாவது நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மான்கிட்ட போய் அதே கேள்வி கேக்குதாமா. மான் என்ன சொல்லுதாமா, நோ 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 நோ, நீ என்னோட ஃப்ரெண்டா இருக்கவே வாய்ப்பே இல்லை, நோ சான்ஸ் அப்படின்றதாமா. உடனே அதுவும் ரீசன் கேக்குதம்மா, ஏன் என்னை ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டேறேன்னு சொல்லிட்டு, அப்படியா இரு உனக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன்னு சொல்லிட்டு மான் என்ன பண்ணுதாமா, வேகமா ஓடுதாமா. ஓடி வந்து மறுபடியும் யானைக்கிட்டே வந்து நிக்குதாமா. பாத்தியா, இப்ப சொல்லுதாமா, பாத்தியா நான் என்ன வேகத்துல ஓடுனேன்னு, உன்னால இப்படி வேகமா ஓட முடியுமா என்ன மாற, முடியாது இல்ல, அப்ப நீ எப்படி என்ன ஃப்ரெண்டா இருப்ப, கோ கோ அப்படின்னு சொல்லிடுதாமா. இதை கேட்ட யானைக்கு இன்னுமே வருத்தமாயிருதாமா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகும்போது ரொம்ப தாகமா இருக்குன்னு அந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டு இருந்ததாமா. தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது யாரோ பக்கத்துல ஜம்ப் பண்ணி விளையாட பார்த்துச்சாமா. இந்த யானை யார்கிட்ட ஜம்ப் பண்ணி விளையாண்டு இருக்கான்னு பார்த்தோன்னே அங்க தவளை என்ன பண்ணுச்சாமா, ஒரு தவளை அழகா இந்த பாறையில இருந்து இன்னொரு பாறைக்கு ஜம்ப் பண்ணி விளையாண்டு இருந்தாமா. உடனே யானை என்ன பண்ணுச்சு, தவளை நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கட்டா, நம்ம ரெண்டா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா அப்படின்னு கேக்குதாமா. உடனே தவளை என்ன சொன்னது, என்னது நீ எப்படி என்ன ஃப்ரெண்டா, அதெல்லாம் முடியவே முடியாது, பாரு நான் எப்படி ஜம்ப் பண்றேன், எங்க இதே மாதிரி நீ ஜம்ப் பண்ணு, அப்புறம் வேணா உனக்கு ஃப்ரெண்டை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதாமா, சடனா ஒரு பெரிய பாறையில இருந்து இன்னொரு பாறைக்கு தாவுதாமா. யானைனால குதிக்க முடியுமா, யானைக்கு குதிக்கவே தெரியாது இல்லையா. யானை என்ன சொல்லுது, அது எப்படி ஃப்ரெண்டு, எனக்கு தான் ஜம்ப் பண்ணவே தெரியாதே அப்படின்னு யானை சொல்லுதாமா. அப்ப நீ இடத்த காலி பண்ணு, நான் உன்னைய ஃப்ரெண்டாவே ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுதாமா. இதை கேட்ட யானைக்கு ரொம்ப வருத்தம் ஆயிருதாமா. இப்படியே ஒவ்வொரு அனிமலா கேக்குதாமா, யாருமே ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களாமா. இப்படியே 2 days போச்சாமா.
ஒரு நாள் எல்லா அனிமலும் வேகமா தலை தெறிக்க எங்கேயோ ஓடுனாங்களாமா. இதை பார்த்த யானைக்கு என்னடா என்னாச்சு என்னாச்சு என்ன நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மான்குட்டி ஓடிட்டு இருந்துச்சாமா. ஏன் மான் மான் வெயிட் பண்ணு, என்னாச்சு என்னாச்சு என்ன நடக்குது, ஏன் எல்லாம் இப்படி ஓடுறீங்கன்னு கேட்கும்போது அந்த மான் சொல்லுது, உனக்கு விஷயமே தெரியாதா, பக்கத்து காட்டுல இருந்து வந்த ஒரு டைகரை வந்து எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது, நாங்க அதனாலதான் எங்க உயிரை காப்பாத்துறதுக்காக நாங்களாம் ஓடுறோம், நீ ஓடி போய் எங்கேயும் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் ஓடுறீங்க, பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன், உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு யானை சொல்லுதாமா. எல்லா அனிமலும் என்னது இது நம்மளை காப்பாத்தான்னு சொல்லிட்டு எல்லாம் திரும்பி நின்று பாக்குதாமா. அப்போ இது வேகமா போகும்போது அந்த அந்த டைகரும் ரொம்ப வேகமா ஆக்ரோஷமா வந்துச்சாமா. உடனே யானை என்ன பண்ணுது, ஏய் இங்க நில்லு அப்படின்னு சொன்ன உடனே டைகர், யார் அது, முதல்ல என் வழி மறைக்காத, நீ கிளம்பு, நான் போய் உன்னோட அந்த என்ன மற்ற அனிமல்ஸ் எல்லாம் கொல்ல வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு அந்த டைகர் சொல்லுதாமா. உடனே யானை சொல்லுது, என் ஃப்ரெண்ட்ஸ் இவ நீ கொல்ல வந்திருக்கிற, ஒழுங்கா இடத்த விட்டு நகர்ந்துரு, அவங்க எல்லாம் என்னோட பாதுகாப்புல இருந்துட்டு இருக்கிறாங்க, முதல் நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னு உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குற, என்கிட்ட இருந்து மாட்டிக்காத, நீ கிளம்புன்னு சொல்லுதாமா. அதெல்லாம் முடியாது, எனக்கு ரொம்ப பசிக்குது, எங்க மற்ற காட்டுல எல்லாம் சாப்பிட்டேன், இங்க இருக்க அனிமல்ஸ் எல்லாத்தையும் நான் கொல்ல வந்திருக்கிறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ முதல்ல நகருன்னு சொல்லிட்டு டைகர் என்ன பண்ணுதாமா, ஓட பாக்குதாமா. இப்ப வந்தது பாரு யானைக்கு கோபம், என்ன பண்ணுச்சாமா, அதோட பெரிய தும்பிக்கையால அந்த டைகரை சுருட்டி எடுக்குதாமா. என் ஃப்ரெண்ட்ஸிவே கொல்ல வந்திருக்கிறியா, உனக்கு என்ன தைரியம் வேணும், நான் உனக்கு வார்னிங் கொடுத்துமே அதை கேட்காம நீ ஃப்ரெண்ட்ஸிவே கொல்ல வந்துட்டியான்னு சொல்லிட்டு தூக்கி சுருட்டி வீசி எறியுதாமா. அந்த வீசி எறிஞ்ச இதுல போய் என்ன ஆகுதாமா, அந்த புலியும் போய் அந்த பெரிய பாறையில பட்டு அடிபட்டு தலையில அடிபட்டு இறந்துருதாமா. இதை பார்த்துட்டு இருந்த மற்ற அனிமல் எல்லாம் ஏ அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா கை தட்டி எல்லாருமே யானைய பாராட்டுறாங்களாமா. சடனா இப்ப எல்லா அனிமல்ஸ்க்கும் ஒரு ஐடியா தோணுச்சாமா, இந்த யானை தான் நமக்கு சரியான பாதுகாப்பு, இந்த யானையை நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப எல்லா அனிமல் மனசுக்குள்ள என்ன நினைக்குதாமா, யானைய ஃப்ரெண்டு பண்ணணும் முடிவு பண்ணிருச்சாமா. ஃபர்ஸ்ட் இந்த கேள்வி யாரு கேட்டாங்க, யானை தான் எல்லாத்துக்கிட்டையும் போய் கெஞ்சிச்சு என்னை ஃப்ரெண்ட் ஆயிக்குங்க. ஆனா எல்லாருமே ஒவ்வொரு ரீசன் சொல்லி, நீ ரொம்ப குண்டா இருக்கிற, பெருசா இருக்கிற, உனக்கு குதிக்க தெரியலன்னு சொல்லி சொல்லி வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா இப்போ எல்லா அனிமலுமே என்ன சொல்லடாத்தாங்க, ஓகே நாங்க உங்களை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறோம்னு சொல்லிச்சாமா இல்லையா. அப்புறம் எல்லாரும் ஓடி வந்து ஏ யானை நீ எங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறேன்னு எல்லா அனிமல்ஸும் கேட்டுதாம. இதை கேட்ட யானைக்கு ரொம்ப ஹாப்பியா போயிடுச்சாமா, அதோட ஆசை நிறைவேறிடுச்சாமா. சோ இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க தங்கம், a friend can be in any size or shape இல்லையா. ஃப்ரெண்டு வந்து நட்டியா இருக்கிறாங்க, குட்டையா இருக்கிறாங்க, இல்ல குண்டா இருக்கிறாங்க, இப்படி இந்த கலர்ல இருக்கிறாங்க, இதெல்லாம் மேட்டரே கிடையாது. friend can be in any size or shape. ஓகே டத்தங்க, இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.